Hello guys, welcome back to our channel Pro Fitness. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 400 மீட்டர் வந்து எப்படி ட்ரெய்னிங் பண்றது அத பத்தி தான் ஃபுல் டீடைலா பார்க்க போறோம் ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து 400 மீட்டர் வந்து எப்படி வந்து ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்றது அது மட்டும் இல்லாம 400 மீட்டர் வந்து எப்படி வந்து அந்த கிரவுண்ட்ல வந்து ஓடுறது அத பத்தி வந்து நானே ரன்னிங் பண்ணி ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து அதோட லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அவை பாருங்க செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா. ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே வந்து ஓகேங்களா. இந்த வீடியோ எதுக்கு அப்படினா 400 மீட்டர் வந்து வீக்லி ஒரு ஸ்கெடியூல் போட்டு எப்படி வந்து வருது அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து ஸ்டெமினா இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் வந்து ஃபாஸ்ட்டாக வரதுக்கு வந்து என்ன வந்து ட்ரைனிங் பண்ணுறது எப்படிலாம் வந்து ட்ரைனிங் பண்ணலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ யூஸ்வலாக 400 மீட்டர் அப்படின்னா வந்து TNUSRB செலெக்ஷனில் வந்து உமன்ஸ்க்கு வந்து ஒரு 400 மீட்டர் வந்து இருக்கும். அது வந்து எப்படின்னா அது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி ரவுண்டு மாதிரி ஓகேங்களா. 2.5 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஒரு ரவுண்டு 400 மீட்டர் வந்து ஓடினா போதும் ஓகேங்களா. அது வந்து நிறைய பேரால் ஓட முடியாது. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சும்மா வந்து 2.5 நிமிஷம் இருக்கே அப்படின்ட்டு நினச்சி வந்து ஜாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஓட வேணும் ஓகேங்களா. நீங்கள் எப்படி நார்மலாக ஒரு ஈவெண்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே கொஞ்சம் ஓடிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிஞ்சாலும் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே வர பாருங்கள் ஓகேங்களா. அதுக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்கிற ட்ரைனிங்கும் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் இருக்க ட்ரைனிங்கும் ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணாலே போதும் ஓகேங்களா. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. இப்போ உமன்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே அவங்க வந்து ஒரு ரவுண்டு ஓடி முடிச்சிட்டா போதும் ஓகேங்களா. அது வந்து எலிஜிபிலிட்டி ரவுண்டு. ஆனால் பசங்களுக்கு வந்து 400 மீட்டர் வந்து மார்க் உள்ள ரவுண்டு ஓகே. அதாவது 400 மீட்டர் வந்து 80 செகண்ட்ஸில் ஒன்று அப்படின்னா 1 ஸ்டார், அதாவது 1 ஸ்டார். 1 ஸ்டார்ன்றது மீன்ஸ் 4 மார்க் ஓகேங்களா. அதே இது 70 செகண்ட்ஸ்க்குள்ள ஒன்று அப்படின்னா 2 ஸ்டார், அதாவது 8 மார்க் ஓகேங்களா. ஆனால் இது வந்து இப்போ மார்க் வர ரவுண்டுன்றனால நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 100 சூஸ் பண்ணுறதா இல்லை வந்து 400 சூஸ் பண்ணுறதா அப்படின்னு டவுட் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா 100 மீட்டர் வந்து ஆல்ரெடி ஸ்கூல் காலேஜில் ஓடி இருக்கேன். இல்லை அப்படின்னா என்னால் வந்து 400 மீட்டர் வந்து சுத்தமாக வந்து தம் கட்டி ஓட முடியல, என்னால் வந்து ஸ்பீடு எடுக்க முடியல, கால் வந்து லாங் ஸ்டெப் வச்சு ஓட முடியல அப்படின்னா 100 மீட்டர் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அது வந்து எப்படி வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயினிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து 100 மீட்டர் சூஸ் பண்ணுறவங்க 100 மீட்டர் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ 400 மீட்டர் தான் நான் வந்து ஓடுறேன் அப்படின்னு நினச்சிக்கிறவங்க வந்து ஏன்னா 100 மீட்டரோட 400 மீட்டர் வந்து ரொம்ப ஈஸி. அதாவது மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. டபுள் ஸ்டார் எடுத்து ஓடுறது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ 100 மீட்டர்னு வச்சுங்களேன், மென்ஸுக்கு வந்து 13.5 செகண்டுக்குள்ளே ஒன்று அப்படின்னா 2 ஸ்டார், அதாவது 8 மார்க்கும். அதே மாதிரி 15 செகண்டில் ஒன்று அப்படின்னா சிங்கிள் ஸ்டார், அதாவது 4 மார்க்கும் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம்னா நம்ம வந்து சப்போஸ் 100 மீட்டர் ஓடும்போது ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகி கொஞ்சம் டைமிங் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அதில் ஃபினிஷிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டாலும் கூட அந்த டைமிங் தான் ஓகேங்களா. அந்த டைமிங்குள்ளே நம்ம வர முடியல அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு பிரயோஜனமே எல்லாம் போயிடும். ஆனால் வந்து 400 மீட்டர் கிடையாது. 400 மீட்டர் வந்து நிறைய டைம் இருக்குது. அதாவது 70 செகண்ட்ஸ்ன்றது ரொம்ப அதிகமான டைம் தான் ஓகேங்களா. அந்த டைமிங்குள்ளே வரதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணலாம் அதை பற்றி நீ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ நார்மலாகவே வந்து 400 மீட்டர் ஈவெண்ட் எடுக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு 200 மீட்டர் வந்து ஃப்ளூவெண்ட்டாக அதாவது ஈஸியாக ஓடிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் கர்வ்லையும் அந்த லாஸ்ட் 100 மீட்டரில் தான் மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும். என்னென்னா அந்த லாஸ்ட் 150 மீட்டர் பார்த்தீங்களா, அந்த செகண்ட் கர்வில் லாஸ்ட் அந்த 50 மீட்டர்ஸில் வந்து எல்லாருக்குமே வந்து கால் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் அந்த 100 மீட்டரில் வந்து எல்லாருமே ஸ்ப்ரிண்ட் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து காலே வராது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ட்ரைனிங் வந்து ரொம்ப அவசியம் ஓகேங்களா. அந்த ஹில்ஸ் ட்ரைனிங் பண்ணி அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த கால் பிடிப்பு வந்து நமக்கு வராது. ஏன்னா நம்ம ஹில்ஸ் ட்ரைனிங்கில் வந்து ஒரு 500 மீட்டர் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா ரொம்ப கால் வந்து பிடிக்கும், ரொம்ப வந்து கால் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஹில்ஸ் ட்ரைனிங் வந்து ஒரு 1 வீக் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி கால் பிடிப்பு அந்த லாஸ்ட் 100 மீட்டரில் வந்து ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. எனக்கு வந்து வீட்டு பக்கத்தில் மழை எதுவுமே இல்லை ப்ரோ அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டெப்ஸ் ஒர்க் வந்து அதிகமாக பண்ணலாம். ஸ்டெப்ஸில் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிட்டேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இப்போது 400 மீட்டருக்கு வந்து இந்த முக்கியமாக வந்து அந்த செகண்ட் கர்வ் வந்து கால் பிடிக்கும். அதுக்கு வந்து ஹில்ஸ் ட்ரைனிங் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பண்ணலாம் ஓகேங்களா. 400 ஓடும்போது நமக்கு கால் பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த 2 வழிமுறை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதை தவிர 400 ஓடுறதுக்கு வந்து ஸ்டெமினா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. அந்த ஸ்டெமினா எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது பற்றி ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸ்டெமினா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா எக்ஸசைஸுமே பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. அந்த வீடியோவில் சொன்ன ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணால் போதும் நமக்கு ஸ்டெமினா வந்து ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆயிடும். அதை தவிர இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து நம்ம 400 மீட்டர் ஓடுறோம் அப்படின்னா வெறும் 400 மீட்டராக ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக டைமிங் குறைக்கவே முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா வந்து டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 800 ஒரு 1500 ஒரு 3000 மீட்டரோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெமினாவும் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த 400 மீட்டர் மேலே இருக்க ஒரு பயம் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு இல்லாமல் போயிடும். ஏன்னா இப்போ தொடர்ந்து வந்து ஒரு 10 ரவுண்ட் ஓட சொல்லிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரே ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஒரு ரவுண்டு விட்டு ஓட சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு மனசு வந்து ஹாப்பினஸ் வரும் தெரியுமா. ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அதான் வந்து நேச்சுரலாகவே நமக்கு வந்து வரும் ஓகேங்களா. அது என்ன பண்ணலாம்னா டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு 5000 மீட்டர் ஒரு 3000 மீட்டர் இந்த மாதிரி ஓடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 400 மீட்டர் மேலே இருக்க ஒரு பயம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடும் ஓகேங்களா. அது தவிர என்ன பண்ணலாம்னா இப்போ 400 மீட்டர்லாம் ஒரு ரவுண்ட் ஓடிச்சே இருந்தால் அந்த பயம் இல்லாமல் போயிடும் ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகேவா. ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணலாம்னா
இப்போ நான் சொல்ல ஒர்க் அவுட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்கள் கோச் எனக்கு சொன்னது, அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? என்னோட கோச் எனக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, வாரத்தை ஒரு நாள் வந்து, அதாவது வாரத்தை ஒரு நாள்ன்றதை விட இப்போ 400 மீட்டர் நான் ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்னா, எடுத்த உடனே வந்து என்ன பண்ணுவார்னா 400 மீட்டர் ஓட சொல்ல மாட்டார். என்ன பண்ணுவார்னா ஒரு வந்து 800 மீட்டர் ஓட சொல்லுவார். ஒரு 800 மீட்டர், ஒரு 600 மீட்டர், ஒரு 400 மீட்டர், ஒரு 300 மீட்டர், ஒரு 200 மீட்டர், ஒரு 100 மீட்டர், இந்த மாதிரி வந்தால் ஓட சொல்லுவார். அப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போ 800 மீட்டர் வரும் அப்படின்னா சும்மா ஒரு பேருக்கு நானும் ஓரேன்னு சொல்லிட்டு ஓடக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து ஒரு டைமிங் செட் பண்ணிக்கணும். இப்போ 800 மீட்டர் அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ள வர மாதிரி டைம் செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 600 மீட்டர் அப்படின்னா 2 மினிட்ஸ்க்கு வர மாதிரி டைம் செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 400 மீட்டர் அப்படின்னா ஒரு 1.5 நிமிஷத்துக்கு வர மாதிரி. ஓகேவா? 300 மீட்டர் அப்படின்னா ஒரு 1 நிமிஷத்துக்கு வர மாதிரி. 200 மீட்டர் அப்படின்னா ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு வர மாதிரி, அது சாரி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வர மாதிரி ட்ரைனிங் பண்ணிக்கணும். அதே மாதிரி 100 மீட்டர்ஸ் அப்படின்னா ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு வர மாதிரி ஒரு டைம் செட் பண்ணிட்டு நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெமினா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 800 மீட்டர், 600 மீட்டர், 400 மீட்டர், இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் வந்து 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டாக வந்து ஓடிச்சிருக்கணும். ஆனால் நம்ம எடுத்த உடனே வந்து இந்த மாதிரி 3 டைம் வந்து யாராவது ஓட முடியாது. ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா, பிகினிங்கில் ஓடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு செட்டு, இப்போ நான் சொன்ன மாதிரி 800 மீட்டர் ஒன்று, 600 மீட்டர் ஒன்று, 400 மீட்டர் ஒன்று, 300 மீட்டர் ஒன்று, 200 மீட்டர் ஒன்று, 100 மீட்டர் ஒன்று, இது மாதிரி ஒரே ஒரு டைம் ஒன்றா போதும். ஓகேங்களா? எடுத்த உடனே நம்மளால் அந்த டைமுக்குள்ளே வர முடியாது. சப்போஸ் முடிஞ்சாலும் உங்களை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொன்றில் வந்து செட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டுங்க, 2, 3 இந்த மாதிரி ஒவ்வொன்று இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டைமிங் வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ரொம்ப கம்மியாயிரும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் டபுள்ஸாக எடுத்து போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் 400 மீட்டர் ஓடுறதுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து மனசுக்குள்ள வந்து கான்ஃபிடென்ட் வந்து ஏற்றிக்கிங்க. ஓகேங்களா? நமக்கு கிடைக்காது, வேறு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா 1,00,000 பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அந்த 1,00,000 பேர்த்தில் வந்து நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணி வந்துருக்கீங்க. ஓகேங்களா? போய் நம்ம ஒரு ரன்னிங்கில் போகிறதுல போய் நம்ம விட்டுட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? அதை மட்டும் மனசில் ஏற்றிக்கிங்க. உங்கள் கூட நான் பக்கபலமாக நான் இருப்பேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி நம்ம கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் வந்து வீடியோ போடல அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? எந்த டவுட்னாலும் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, நான் சொன்ன அந்த வழிமுறை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட டைமிங் வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு கண்டிப்பாக குறைஞ்சி ஈஸியாக எல்லாருமே வந்து டபுள்ஸாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சப்போனா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போன்ற ஒரு சூப்பரான கனெக்டோட நெக்ஸ்ட் சந்திப்போம்.